வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் டே சீரீஸில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோட் பார்க்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த சீரீஸ் வந்து ஃபுல்லாகவே எப்படி வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா, 1 இயர் ஃபுல்லாக இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில், அடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து 1 இயர் ஃபுல்லாக இவங்க லைஃப்பில் வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஹோல் சீரீஸுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட்லேயுமே அப்படி தான். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 16 ஜூலை 1999 வந்து ஆரம்பிக்குது. இதில் என்ன ஆகுதுன்னா, மெயின் லீட் வந்து யார், பொண்ணு வந்து யாருன்னா எம்மா, அப்புறம் வந்து பையன் வந்து டெக்ஸ்டர். எம்மா வந்து எங்கே வந்து அவளோட ஸ்கூல் லைஃப்பை வந்து முடிச்சிடுவாள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடில். தேர்ட் எபிசோடில் வந்து இப்போ அவள் வந்து ஜாபுக்கு போகிறாள். எங்கே போகிறேன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்க்குறா. அங்கே வந்து இவள் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது, சர்வராக வந்து ஒர்க் பண்ணுவாள். அப்போ வந்து என்ன ஆகுன்னா, இவள் வந்து இவள் ஃப்ரெண்டோட தான் ஸ்டே பண்ணியிருப்பாள். இவளோட ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாள். அப்புறம் இவள் ரெடியாகி ஜாபுக்கு கிளம்பி போகிறாள். அங்கே வந்து இவள் மேலே வந்து ரெஸ்டாரண்ட் போய் ரீச் ஆகிட்டா. அங்கே இவள் போனோன்னே இவள் மேலே ஒருத்தவங்க பேப்பரை வந்து இப்படி வீசி அவன் மேலே தூக்கி போடுறாங்க. எப்போ பாரு நீ லேட்டாக தான் வர வேலைக்கு, ஒரு நாளுமே சீக்கிரம் வரமாட்டியா அப்படின்னு. ஓகே சாரி, நான் இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவள் வந்து ஃபுட்டு எல்லாருக்கும் வந்து டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா வந்து இவன் டெக்ஸ்டரை வந்து காமிக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெலிவிஷனில் வந்து நியூஸ் ரீடராக வந்து இருக்காங்க. மீடியாவில் வந்து தான் இந்த டெக்ஸ்டர் வந்துருக்காங்க. இவள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் வருதுன்னா, டெக்ஸ்டர் வரான். டெக்ஸ்டர் வந்து ஒரு பொண்ணோட வரான். இவள் வந்து அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பாஸ்ட் 1 இயர் முன்னாடி தான் வந்து இவளோட இருந்தான். இவன் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் வந்து 1 இயர் முன்னாடி தான் நம்ம கூட இருந்தான், இப்போ வந்து இந்த பொண்ணோட இருக்கான் அப்படி சொல்லிட்டு. உடனே இவன் வந்து அவங்க டேபிளுக்கே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறான். உடனே அவன் வந்து பார்த்தோன்னே ஷாக்காகவே பார்க்குறான் இவளை. ஓ நீயா அப்படி சொல்லிட்டு ஃபுட்டை வச்சுட்டு இவள் வரா. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, காசை வந்து கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு, பில்லை வந்து பே பண்ணிவிட்டு டிப்பு கொடுக்குறான். கொஞ்சம் காசு வந்து டிப், நம்ம ஹோட்டல் போனால் கொஞ்சம் சர்வருக்கு வந்து டிப் கொடுப்போம்ல, அதே மாதிரி இவன் வந்து டிப்பு கொடுக்குறான். ஒன்று இவளுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இவன் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருந்தான், நான் உன் கூட தான் இருப்பேன் ஃபுல்லாக, லவ்வர் மாதிரி தான் இருந்தாங்க 2 பேருமே, அவங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு போனான். இப்போ வந்து நம்மளுக்கு டிப்பு தர அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவள் வந்து போயிடுவான், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஹோட்டலில் வந்து ஃபுட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுற ப்ளேஸில் கிச்சனில் போய் நிற்பாள். ஆனாலும் இவன் உள்ள, நான் ஒரு நிமிஷம் இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லிவிட்டு உள்ளே போய் கொடுப்பான் டிப்பை. நான் வச்சுக்கோ, அவன் சொல்ல எனக்கு வேண்டாம் வேண்டான்னு. அதே இவன் டேபிளில் வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவான். கிளம்பி போனோன்னே என்ன ஆகுனா, இவன் வந்து சொல்லிட்டு போவான், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் இவளோட டைமிங் வந்து முடிஞ்சிடும். இவளோட ஜாப் வந்து ஷிஃப்ட்டு முடிஞ்சு இவள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்காக இருப்பாள். கிளம்பி போகும்போது இவள் வந்து ரெடியாகி கிளம்பி எங்கே போவான்னா, டெக்ஸ்டர் வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாள். லண்டனில் தான் இவன் வந்து ரிட்டன் வந்துட்டாள். லண்டனில் வந்து இருப்பாள். ஒரு இடத்துல வந்து யூஸ்வலாக அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க. ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து யூஸ்வலாக மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து இவன் உட்காந்துட்ருக்கா. இவளும் போகிறா அவனை பார்க்குறதுக்காக. போய் பார்த்தோன்னே இவன் சொல்கிறா, இந்தா அவனோட காசு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சிலே வீசி இருந்துச்சு. இவன் வந்து போகிறதுக்காக இருக்கா. உடனே இவன் சொல்லுவான், உட்காரு நம்ம பேசலாம் அப்படி சொன்னான். ஆனால் 2 பேரும் பேசி கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனோடனே அடுத்தது என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 3rd எபிசோட் தான் முடிச்சிருக்கு. 4th எபிசோடும் இதே மாதிரி தான். அந்த 1 இயர் வந்து முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அந்த இவன் வந்து ஜாப் போகிறது, மீட் பண்ணது ஃபுல்லாகவே 1 இயர் வந்து காமிச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 16 ஜூலை 1991 நெக்ஸ்ட் இயரில் வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மீன்ஸ் இவங்க வந்து லண்டனில் தான், லைக் அது வந்து கோவா மாதிரி இருக்கும். நம்ம கோவா இருக்குல்ல, அந்த கோவா மாதிரி லண்டனில் வந்து ஒரு பீச் பக்கத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்.
பீச் பக்கத்துலேயே வந்து ரூமு, அங்கே தான் வந்து 2 பேரும் தங்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் அப்படி தான். இவன் எப்படின்னா லைஃப்பை வந்து எப்படி ஜாலியாக எடுத்துக்கிறது, லைஃப்பில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காது இவனுக்கு. ஆனால் இவ அப்படி கிடையாது. லைஃப்பில் வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு தான் இவளோட தாட் எப்போவுமே இருக்கும். ஆனால் இவன் எப்படின்னா எப்பவுமே செக்ஸை பற்றி பேசிட்டு லைஃப்பில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருப்பான். அதான் இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக வரான். அதுக்கப்புறம் அடிக்கடி 2 பேருக்கு சண்டே வரும். ஆனால் வந்து சீக்கிரமே தீந்துடும், சால்வ் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்திருக்காது என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவன் சொல்ல நம்ம டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட போகிற இடத்துல வந்து இவன் வந்து செக்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோடு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கப்புறமா ஒரு பீச் நைட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அவனுக்கு பீச்சை பார்த்தோன்னே குளிக்கணும் போல் தூணிடுச்சு. அதுக்கப்புறம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவன் உடனே ஸ்விம் பண்ணுறதுக்காக பீச்சில் அப்படியே குதிக்கிறான். அப்புறம் இவளையும் கூப்பிடுறான். இவளுக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் இவளும் போகிறான். அப்பயும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை தான் வருது. அதுக்கப்புறம் சால்வ் ஆகிட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமில் வந்து 2 பேரும் ரூமுக்கு வந்தோடனே தூங்கிடுறாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்தா இருக்காங்க. ஆனால் அவங்க எதுவுமே பேசிக்கலை. அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. அதோட வந்து 4th எபிசோட் முடிச்சிடுறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து இவங்களோட லைஃப்பை வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.